ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கம்பெனி ஓனருமே வெளியே வந்து அந்த 3 பேர்ட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஒரு கார் டிரைவர் பையனுமே சொல்றாங்க, மேம் நாங்க வேலை பார்க்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 3 மாசம் சம்பளம் தாங்க. ஏற்கனவே நீங்க 3 மாசம் சம்பளம் தராம பெண்டிங்ல தான் வச்சிருக்கீங்க. ஆனா வேலை மட்டும் ரொம்ப வாங்குறீங்கன்னு சொல்றதுக்கு அந்த ஒரு பொண்ணுமே சொல்றாங்க, உங்க எல்லாருக்குமே இப்போ கம்பெனில நடக்கிற நிலைமை தெரியும். இப்போ அவ்வளவா நம்ம கம்பெனி எங்கேயும் ஓட மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு சம்பளம் தரதுக்கும் லேட் ஆகுது. நீங்க இப்படியே ஓவரா பேசிட்டு இருந்தா நான் உங்களை வேலையை விட்டு தூக்குறது கூட தயங்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஒரு கார் டிரைவர் பையனுமே சொல்றாங்க, சரி மேடம் நீங்க அப்போ 3 மாசம் சம்பளம் கூட தர வேண்டாம், நாங்க எல்லாருமே வேலையை விட்டு போறோம்னு சொல்றதுக்கு அந்த ஒரு வயசானாலுமே சரி தம்பி வா நம்ம இங்க இருக்கிறதுக்கு வேலையை விட்டே போலான்னு சொல்லிட்டு அந்த ஒரு வயசானாலுமே எல்லாரையும் கூட்டு போறாங்க. இந்த வீடியோ பார்க்க முன்னாடி உங்களுக்கு சின்சன் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோரிமான் பிடிக்கணும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ஒரு பொண்ணுமே நடந்த ஃபிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்க்காங்க. 3 பேரையும் நம்ம எவ்வளோலாம் ஏசிருக்கோம்னு சொல்லி. அதனால நம்ம ஹஸ்பண்டை இவங்க 3 பேரையும் வேலையை விட்டு தூக்குனது சொல்லாம அவங்களே வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணுமே அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஒரு பையனுமே சொல்றாங்க, ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அந்த 3 பேருமே எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு தான் கம்பெனி நல்லா தானே ஓடிட்டு இருந்து, நீ எதுக்கு சம்பளம் கொடுக்காம வச்சிருந்தா? நானே அவங்க 3 பேருக்குமே சம்பளம் கொடுத்துட்டேன் இருக்கேன். அதனால தான் அவங்க 3 பேருமே வேலையை விட்டு போறேன்னு என்கிட்டயே சொன்னாங்க ஃபர்ஸ்ட்.